ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வாங்க பேசலாம். இன்றைக்கி என்ன டிஃபன் பார்த்தீங்க அப்படின்னா, சேமியா உப்புமா தான் செஞ்சுருந்தேன். எனக்கு சேமியா உப்புமானா ரொம்ப பிடிக்கும். அதனால் நான் எப்போல்லாம் தோணுதோ அப்போல்லாம் அடிக்கடி செஞ்சு சாப்பிட்ருவேன். நம்ம எப்பவும் போல் எண்ணெய், கடுகு, கருவேப்பிலை போட்டு தாளித்து விட்டுட்டு தேவையான அளவு தண்ணி ஊற்றி கொதிக்க விட்டு சேமியா போட்டு கிண்டி இறக்குனோம்னா சூப்பராக இருக்கும். பாப்பா சைடில் கம்முனா இருக்காம்மா, நான் செய்கிறேம்மா, நான் பண்ணுறேம்மான்னு சொல்லி ரொம்ப அடம் பிடிச்சிட்டு இருந்தாங்க. அவங்கக்கிட்ட சண்டை போட்டுக்கிட்டே செஞ்சிட்ருந்தேன். அவங்க எப்போவுமே கிச்சனில் வேலை செஞ்சோம் அப்படின்னா நானும் செஞ்சிடறாம்மான்னு சொல்லிட்டு செல்ஃபில் உட்காந்து நம்மள செய்கிறவங்கள டிஸ்டர்ப் பண்ணிகிட்ருக்கிறது தான் அவங்களுக்கு பெரும் வேலையே. இன்றைக்கி ஒரு போயிட்டு படிச்சிருந்தேன். அது என்னன்னு உங்ககிட்ட ஷேர் பண்ணுறேன். புரிதல் உள்ளவர்களிடம் வம்பு பண்ணால் கூட அன்பாக தெரியும். ஆனால் புரிதல் இல்லாதவர்களிடம் அன்பாக பேசினா கூட அது வம்பாக தான் முடியும். அது மாதிரி தான் நம்மளை புரிஞ்சவங்ககிட்ட போய் நம்ம வம்பிழுத்தானா கூட அதை அன்பாக எடுத்துக்கிட்டு போயிடுவாங்க. நம்மளை புரியாதவங்ககிட்ட போய் நம்ம அன்பை காட்டினா கூட வம்பாக தான் முடியும். அதனால் முடிஞ்சவர்கிட்டையும் யாருக்கிட்டையும் வம்பிழுக்காமல் அன்பாக இருந்துட்டு போயிடலாம். எதுக்கு வம்பு? இதெல்லாம் நமக்கு தேவையில்லாத ஒன்று தானே. சரி, ஓகே, பாய். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்ப்போம். நான் போய் சேமியா உப்புமா சாப்பிட்டு வந்துடுறேன். எல்லாரும் பார்க்குறீங்க, என்னுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண மாட்டேங்கிறீங்க. மறக்காமல் என்னுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நல்ல வீடியோஸ் போடுறேன். ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வாங்க பேசலாம். இன்றைக்கி என்ன டிஃபன் பார்த்தீங்க அப்படின்னா, சேமியா உப்புமா தான் செஞ்சுருந்தேன். எனக்கு சேமியா உப்புமானா ரொம்ப பிடிக்கும். அதனால் நான் எப்போல்லாம் தோணுதோ அப்போல்லாம் அடிக்கடி செஞ்சு சாப்பிட்ருவேன். நம்ம எப்பவும் போல் எண்ணெய், கடுகு, கருவேப்பிலை போட்டு தாளித்து விட்டுட்டு தேவையான அளவு தண்ணி ஊற்றி கொதிக்க விட்டு சேமியா போட்டு கிண்டி இறக்குனோம்னா சூப்பராக இருக்கும். பாப்பா சைடில் கம்முனா இருக்காம்மா, நான் செய்கிறேம்மா, நான் பண்ணுறேம்மான்னு சொல்லி ரொம்ப அடம் பிடிச்சிட்டு இருந்தாங்க. அவங்கக்கிட்ட சண்டை போட்டுக்கிட்டே செஞ்சிட்ருந்தேன். அவங்க எப்போவுமே கிச்சனில் வேலை செஞ்சோம் அப்படின்னா நானும் செஞ்சிடறாம்மான்னு சொல்லிட்டு செல்ஃபில் உட்காந்து நம்மள செய்கிறவங்கள டிஸ்டர்ப் பண்ணிகிட்ருக்கிறது தான் அவங்களுக்கு பெரும் வேலையே. இன்றைக்கி ஒரு போயிட்டு படிச்சிருந்தேன். அது என்னன்னு உங்ககிட்ட ஷேர் பண்ணுறேன். புரிதல் உள்ளவர்களிடம் வம்பு பண்ணால் கூட அன்பாக தெரியும். ஆனால் புரிதல் இல்லாதவர்களிடம் அன்பாக பேசினா கூட அது வம்பாக தான் முடியும். அது மாதிரி தான் நம்மளை புரிஞ்சவங்ககிட்ட போய் நம்ம வம்பிழுத்தானா கூட அதை அன்பாக எடுத்துக்கிட்டு போயிடுவாங்க. நம்மளை புரியாதவங்ககிட்ட போய் நம்ம அன்பை காட்டினா கூட வம்பாக தான் முடியும். அதனால் முடிஞ்சவர்கிட்டையும் யாருக்கிட்டையும் வம்பிழுக்காமல் அன்பாக இருந்துட்டு போயிடலாம். எதுக்கு வம்பு? இதெல்லாம் நமக்கு தேவையில்லாத ஒன்று தானே. சரி, ஓகே, பாய். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்ப்போம். நான் போய் சேமியா உப்புமா சாப்பிட்டு வந்துடுறேன். எல்லாரும் பார்க்குறீங்க, என்னுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண மாட்டேங்கிறீங்க. மறக்காமல் என்னுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நல்ல வீடியோஸ் போடுறேன். ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வாங்க பேசலாம். இன்றைக்கி என்ன டிஃபன் பார்த்தீங்க அப்படின்னா, சேமியா உப்புமா தான் செஞ்சுருந்தேன். எனக்கு சேமியா உப்புமானா ரொம்ப பிடிக்கும். அதனால் நான் எப்போல்லாம் தோணுதோ அப்போல்லாம் அடிக்கடி செஞ்சு சாப்பிட்ருவேன். நம்ம எப்பவும் போல் எண்ணெய், கடுகு, கருவேப்பிலை போட்டு தாளித்து விட்டுட்டு தேவையான அளவு தண்ணி ஊற்றி கொதிக்க விட்டு சேமியா போட்டு கிண்டி இறக்குனோம்னா சூப்பராக இருக்கும். பாப்பா சைடில் கம்முனா இருக்காம்மா, நான் செய்கிறேம்மா, நான் பண்ணுறேம்மான்னு சொல்லி ரொம்ப அடம் பிடிச்சிட்டு இருந்தாங்க. அவங்கக்கிட்ட சண்டை போட்டுக்கிட்டே செஞ்சிட்ருந்தேன். அவங்க எப்போவுமே கிச்சனில் வேலை செஞ்சோம் அப்படின்னா நானும் செஞ்சிடறாம்மான்னு சொல்லிட்டு செல்ஃபில் உட்காந்து நம்மள செய்கிறவங்கள டிஸ்டர்ப் பண்ணிகிட்ருக்கிறது தான் அவங்களுக்கு பெரும் வேலையே. இன்றைக்கி ஒரு போயிட்டு படிச்சிருந்தேன். அது என்னன்னு உங்ககிட்ட ஷேர் பண்ணுறேன். புரிதல் உள்ளவர்களிடம் வம்பு பண்ணால் கூட அன்பாக தெரியும். ஆனால் புரிதல் இல்லாதவர்களிடம் அன்பாக பேசினா கூட அது வம்பாக தான் முடியும். அது மாதிரி தான் நம்மளை புரிஞ்சவங்ககிட்ட போய் நம்ம வம்பிழுத்தானா கூட அதை அன்பாக எடுத்துக்கிட்டு போயிடுவாங்க. நம்மளை புரியாதவங்ககிட்ட போய் நம்ம அன்பை காட்டினா கூட வம்பாக தான் முடியும். அதனால் முடிஞ்சவர்கிட்டையும் யாருக்கிட்டையும் வம்பிழுக்காமல் அன்பாக இருந்துட்டு போயிடலாம். எதுக்கு வம்பு? இதெல்லாம் நமக்கு தேவையில்லாத ஒன்று தானே. சரி, ஓகே, பாய். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்ப்போம். நான் போய் சேமியா உப்புமா சாப்பிட்டு வந்துடுறேன். எல்லாரும் பார்க்குறீங்க, என்னுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண மாட்டேங்கிறீங்க. மறக்காமல் என்னுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நல்ல வீடியோஸ் போடுறேன்.